ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களோட என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களோட ரிலேட்டிவோ யாராக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் என்னவோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க, நம்ம சின்ன வயசில் வளரும்போது நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு சரௌண்டிங்கோ இல்லை ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையோ நம்ம கண்டிப்பாக வளர்ந்துருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இடத்துலேருந்து வளர்ந்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட அந்த பார்க்குற விதம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக மாறி இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னாக்க, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஸ்டாஃப் உங்களை திட்டுறாங்க, இல்லை அப்படி இல்லை அப்படின்னாக்க ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அது பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்க, மேபி ஐயோ நம்ம நல்லா பண்ணிட்டு வந்திருக்கலாமே, டைம் கிடைச்சி நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கலாமே, நம்ம திட்டு வாங்காமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பையன் அதே என்ன நினைப்பானாக்கா, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா. இன்னொருத்தங்க இவர் நம்மளை பார்த்து தான் எப்போ பார்த்தாலுமே கேள்வி கேட்குறாரு, நம்மளை கார்னர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்போ நம்ம க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் இருக்கும்போதும் சரி, அவங்க வெளியே பார்க்கறது பார்த்தோம்னாக்க அவங்க ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாவே இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் வெளி உலகத்தை பார்க்கறது இல்லை, ஈவன் உங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனுமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்போ அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. ஆனால் இது எந்த லெவலில் வச்சுக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வராத அளவுக்கு நீங்கள் ஜாலியாக பேசிக்கிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அதில் தப்பு செஞ்சவங்க யாரோ அதை கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணணும். சப்போஸ் ரெக்ரெட் பண்ணல அப்படின்னாக்க நீங்கள் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஒரி பண்ணிக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ ரெக்ரெட் பண்ணாக்க வெல் அண்ட் குட். ரெக்ரெட் பண்ணல அப்படின்னாக்க ஓகே ஃபைன். ஸோ அவங்களோட கேரக்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி போயிட்டே இருக்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற கோல்ஸ், உங்களுக்குன்னு இருக்கிற லைஃப் அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதுக்காக எனர்ஜியோ டைமையோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.